அன்பின் உள்ளங்களே, பெறுவதில் அல்ல தருவதில் தான் இன்பம் அப்படின்னு சொல்ல நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், பெற்றுக்கொள்வதில் அல்ல இழந்து கொள்வதில் தான் இன்பம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லிக் கொள்ளலாம். பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா நிறைந்த ஆசீர்வாதங்கள், நாம் வேண்டி நிற்கின்ற ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதிலும் பார்க்க, இருக்கக்கூடிய வியாதி அதை இழந்து கொள்வது, இருக்கக்கூடிய கடன் தொல்லை அதை இழந்து கொள்வது, இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் அதனை இழந்து கொள்வது, இவை மிகவும் சந்தோஷமானவை. ஆக பெறுவதிலும் பார்க்க இழந்து கொள்வது மிக மிக சந்தோஷமானது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில இருந்து இழக்கப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான காரியங்களாகும். கேன்சர் வியாதியோடு வேதனையுற்று இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பணம் முக்கியமா, ஆஸ்தி அந்தஸ்து முக்கியமா, அல்லது போனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேன்சர் வியாதி முற்றும் முழுவதாகவும் அவரிடம் இருந்து போக வேண்டும் என்பது முக்கியமா? வியாதி அவரை விட்டு போகணும், அப்படி என்பதுதானே முக்கியம். ஆக இழந்து போகின்ற ஒரு நிலை ஆசிரின் நிலையாகும். அதை குறித்து தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் பேசுறாரு. விண்ணரசு அப்படின்னா என்ன? அது இறைவனின் அரசு. இறைவன் இருக்கின்ற இடத்தில் அழுகை இருக்குமா? இல்லை, ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிரின் நிலை. எல்லாராலும் எல்லா வேளையிலும் மகிழ்வோடு இருக்க முடியாது. சமயங்கள்ல சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சமயங்கள்ல சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, சமயங்கள்ல சில பேர் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாராலும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்து இருக்க முடியாது. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லா வேளையிலும் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னா, ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரது சமூகம் உங்களுக்கு தேவை. அந்த சமூகம் தான் விண்ணரசு. அந்த விண்ணரசுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இன்னைய நற்செய்தி மூலமாக சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க இழந்து கொள்ளணும். ஒருத்தன் ஒரு முத்தை பார்க்கின்றான், அது ரொம்பவும் பெருமதியான முத்து. அந்த முத்துக்கு பெயர் தான் விண்ணரசு. அந்த விண்ணரசு தான் மகிழ்ச்சியின் அரசு. அந்த விண்ணரசு தான் ஆனந்தத்தின் அரசு. அந்த ஆனந்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறானாம்? தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு விடுகிறானாம். எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகின்றானாம். அவன் எல்லாவற்றையும் விற்று விடுவது மட்டுமல்லாது, அவன் எல்லாவற்றையும் இழந்தும் விடுகின்றான். அவனுக்குண்டான சகல காரியங்களையும் அவன் இழந்து விடுகின்றான். ஒருவன் விண்ணரசை உரிமை சொத்தாக்கி கொள்ளணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் பற்றை இழக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவன் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய பாவ காரியங்களை இழக்க வேண்டும். அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய குரோத எண்ணங்களை இழக்க வேண்டும். அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொறாமையை அவன் இழக்க வேண்டும். இவற்றை எல்லாம் அவன் முற்றும் முழுவதுமாக இழந்துவிட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அவற்றையெல்லாம் விற்றுவிட வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்காக அவர் ஒரு காரியம் பண்ணார் இல்லையா? அவர் என்ன காரியம் பண்ணாரு? நம்முடைய பாவ காரியங்களை முற்றும் முழுவதுமாக அழித்து விடுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த உயிரையே விலையாக கொடுத்தார் அல்லவா? அவர் தன்னுடைய சொந்த உயிரையே நமக்காக விலையாக கொடுத்து நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் அழித்து விட்டு நம்மை பரிசுத்த நிலைக்கு உயர்த்தினார் அல்லவா? இப்போ அந்த பரிசுத்த நிலையிலிருந்து அன்றாடம் நாம் பாவ காரியங்கள் பண்ணுகின்ற பொழுது நாம் அவர் நமக்காக கொடுத்த அந்த விலையை அவமதிக்கிறோம் அல்லவா? அப்படி நாம் அவமதிக்கக்கூடிய அந்த விலையை மீண்டுமாக நாம் ஆசீராக அவருக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாவ காரியங்களை எல்லாம் நாம விற்றுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும், இழந்து விட வேண்டும். தயாரா? அப்படி தயாராக இருப்போமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்த ஆசிரை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். இப்போ பாருங்க,
விண்ணரசு அப்படின்னு சொன்ன உடனே அது ஏதோ வானங்களில் இருக்கிறது. வானம் அப்படின்னு சொன்னா இது பூமி அப்படின்னா நமக்கு மேல அப்படி இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, கரெக்ட் தான். இப்போ வானம் அப்படி என்பது நம்மை பொறுத்த மட்டில் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீல வானம், அதுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நாம நினைக்கலாம். அது கரெக்ட். ஆனா ஆண்டவர் எல்லா இடமும் இருக்கிறாரு. விண்ணரசு அப்படி என்பது மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இப்போ இன்னைக்கு நான் கனடாவில் இருக்கிறேன். இப்போ இந்த பூமி உருண்டையில நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த விண்ணரசு வானம் ஆண்டவரது பிரசன்னம் எங்க இருக்குது? மேல அப்படின்னா இங்க இருக்குது. கரெக்டா? அப்போ இலங்கை இங்க இருக்குது. இலங்கையில இருக்கக்கூடிய உங்களுக்கு விண்ணரசு எங்க இருக்குது? உங்களுக்கு இது மேல அப்படின்னா எப்படி வரும்? இது இங்கே தானே வரணும். அப்போ அது கீழையா? கிடையாது இல்லையா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, வானம் விண்ணரசு ஆண்டவரது அரசு அப்படின்னு சொல்வது ஒரு நிலை, ஒரு நிலப்பாடு. இந்த பூமியில நாம வாழ்ற இந்த வாழ்க்கையின் நிலைப்பாட்டை தாண்டி ஆசிரியரின் ஒரு நிலைப்பாடு. அந்த நிலப்பாட்டை நாம அடையணும் அப்படின்னா, இன்னும் ஆழமாக சொல்ல போனால், இந்த வாழ்க்கையிலேயே நாம் அந்த விண்ணரசின் மகிழ்வை அடையணும் அப்படின்னு சொன்னா, நாம இழக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் இழந்தாக வேண்டும். குறிப்பாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டியையும் நாம இழந்தாகணும். நமக்குள்ளாக வரக்கூடிய அனைத்து தீமையின் காரியங்களையும் நாம இழந்தாக வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிறதே கவலையின் சிந்தைகள், அவற்றை எல்லாம் இழந்தாக வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், உங்க கவலையை மறக்கணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்த கவலையை நீங்க மறக்கணும் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல நீங்க பண்ண காரியங்களை நினைச்சு நினைச்சு வேதனைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வருந்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை குறித்து நீங்க கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை மனதில் வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு மேல என்ன இருக்குதோ அது தெய்வத்தின் கால்களுக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியை காணும். உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியோடு மாத்திரம் அல்லாது, நீங்க வேண்டுகின்ற காரியங்கள், தேவைகள் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இந்த திருப்பலியை பார்த்துக்கோங்க. இந்த திருப்பலி வேளையில நீங்க நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது 7 வேண்டுதல்கள் கேட்க போறீங்க. இந்த 7 தேவைகளும் உங்களது வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரது பிரசன்னத்தின் முன்பாக அந்த எழுந்தேற்றத்தின் வேளையின் பொழுது நீங்க உண்மையான உறுதியான உள்ளத்தோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஆண்டவரே, என்னுடைய குரோதம், விரோதம், பகையுணர்வு எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல தூக்கி போட்டு விட்டு நான் இந்த 7 தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. நிச்சயமாக நீங்க வேண்டி கேட்கின்ற காரியம் விண்ணரசின் ஆசீராக, ஆனந்தத்தின் ஆசீராக, மகிழ்வின் ஆசீராக உங்களது வாழ்க்கையின் மீது வந்துறங்க. வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.